ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஒரு சாதா ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். நம்ம நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, தையல் தொழில் செஞ்சு நமக்கு லாபம் வந்து கிடைக்குமா, அதில் நிஜமாலுமே லாபம் இருக்கா, நம்ம எவ்வளோ தான் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நிறையவே டவுட் இருக்கும். எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறதும் வந்து டவுட் இருக்கும். நம்ம இப்போ இன்கம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட திறமையை பொறுத்து தான். அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்கம் வந்து வரும். நீங்கள் வந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, பார்க்குறவங்கலாம் ஒரு லைக்காவது போட்டு பாருங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுக்காக தான். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறப்ப அதுக்கு வந்து எவ்வளோ லாபம் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் தைச்சாலும் சரி, கடையில் தைச்சாலும் சரி, நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். இப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு வாங்குகிற தையக்கூலி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வேணால் மாறுபடும். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தைக்கிற மெத்தட் இருக்குது பார்த்திங்களா, அந்த தைக்கிற மெத்தடு அப்படிங்கிறது எல்லாருமே ஒரே மாதிரி தான் வந்து தைப்பாங்க. ஆனால் வாங்குகிற தையக்கூலி மட்டும்தான் அதில் வந்து டிஃப்ரென்ஸ் வருது. சரி வாங்க, அது அப்படியே ஒன் பை ஒன்னாக என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தலாம். இப்போ நம்ம ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம். ப்ளவுஸ் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் அப்படின்னா இப்போ நான் வாங்குறது பார்த்திங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ்க்கு 150 ரூபாயும் லைனிங் ப்ளவுஸ்க்கு 300 ரூபாயும் வாங்குகிறேன். இதே ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸ்க்கு 100 ரூபா, லைனிங்க்கு 200 ரூபா அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம வீட்டில் தைச்சாலும் சரி, கடையில் தைச்சாலும் சரி, அந்த ப்ளவுஸ்க்கு உண்டான நூல் அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த நூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 இடத்துல எங்கே தைச்சாலுமே நமக்கு ஆகிறது அந்த நூல் செலவு இருக்கும். நான் வந்து அந்த த்ரெட்டுக்கு அப்படின்னு சொல்லி 10 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரு ப்ளவுஸ்க்கு நமக்கு 5 ரூபா தான் வந்து வரும். ஒரு நூல் 5 ரூபா வருது. அந்த 5 ரூபா நூல் வந்து ஒரு ப்ளவுஸ்க்கே வந்து சரியாக போயிடும். அப்போ நம்ம 5 ரூபா போக நான் வந்து இன்னொரு 5 ரூபா எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஓவர்லாக் வந்து ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த ஓவர்லாக் நூலுக்கும் சேர்த்தி தான் வந்து அந்த 5 ரூபாயை வந்து நான் வந்து போட்டிருக்கேன். டோட்டலாக வந்து 10 ரூபா. எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வீட்டு கரண்ட்டில் தைக்கும்போது நமக்கு கம்மியான எலக்ட்ரிசிட்டி தான் வரும். இதுவே கடை கரண்ட் அப்படிங்கிறப்ப யூனிட்டுக்கு அதிகமாக வரும். அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் தைக்கிறவங்க ஒரு 10 ரூபா போடுறோம் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னா, இதுவே கடையில் தைக்கிறவங்க அதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ரூபா வந்து போட்டுக்கலாம். அதர் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொக்கி யூஸ் பண்ணுவோம், அது மட்டும்தான். அதை தவிர வேறு எதுவுமே வந்து யூஸ் பண்ண மாட்டோம். சில டைம்ஸ் நம்ம கேன்வாஸ் எல்லாமே வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அது ஒவ்வொரு ப்ளவுஸை பொறுத்து தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறது சாதா ப்ளவுஸ்க்கு தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். இப்போ கொக்கி கட்டுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா அப்படின்னா இப்போ அந்த கொக்கியை நம்மளே கட்டிடுறதுனால நமக்கு அதோட வேல்யூ தெரியறதில்ல. ஒரு சில பெரிய கடைகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஆள் வச்சுருப்பாங்க. நானுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி வந்து வெளியில் தான் வந்து கட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் நம்ம ப்ளவுஸ்க்கு கொக்கி தான் 10 ருபீஸ் போட்டோம். கொக்கியோட ரேட்டும் அதில் வந்து அந்த கொக்கி கட்டுறதுக்கும் சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். இதுவே எம்மிங் பண்ணி கொக்கி கட்டுற மாதிரி இருந்தது அப்படின்னா அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் ஆகும். இப்போ எம்மிங்க்கு தனியாக வந்து ஆகும், அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ளவுஸ்க்கு கொக்கி கட்டுறதுக்கு 10 ருபீஸ் வாங்குறாங்க. எம்மிங் அப்படின்னா ஒரு 15 ரூபா, 5 ரூபா சேர்த்து 15 ரூபா அந்த மாதிரி வந்து வாங்குவாங்க. நான் மிஷின்லேயே கட்டிக்கிறதுனால நான் வந்து வெளியில் கொடுக்கறதில்ல. இப்போ இல்லைன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நானுமே வெளியில் தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு வந்து கொக்கி கட்ட வந்து கொடுக்கறது. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த வயசானவங்கெல்லாம் வந்து கொக்கி வந்து இல்லைப்பா நீ வந்து மேலால் வச்சு கொடுத்துருப்பா, நான் வந்து போச்சுன்னா கூட நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு மட்டும் நான் அதே மாதிரி மேலாலே வச்சு தைச்சி கொடுத்துட்றது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப நம்ம ஒரு அயன் பண்ணி கொடுக்கணும். அயன் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு 10 ருபீஸ் அப்படின்னு நம்ம போடலாம். இதுவே நம்ம லேடிஸ் அப்படிங்கிறதுனால தான், லேடிஸ் ஐட்டம்ஸ் அப்படிங்கிறதுனால தான் நம்ம வீட்லேயே
அயர்ன் பண்ணிக்கிறோம். இதுவே ஜென்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணும்போது அவங்க வந்து வெளியில் கடைகளில் கொடுத்து தான் வந்து அயர்ன் பண்ணி வாங்குவாங்க. அப்போ அதோட காஸ்ட்டுமே அவங்க வந்து சேர்த்திப்பாங்க. இதில் வந்து நான் ஏன் ஜென்ஸ் ஐட்டமும் வந்து சேர்த்துறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டுக்கார் வந்து ஜென்ஸ் டெய்லர் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவங்கள ஒவ்வொரு ட்ரெஸ்க்குமே மெட்டீரியல் காஸ்ட் வந்து அவங்களுக்கு எவ்வளோ ஆகுது, அயனிங்க்கு எவ்வளோ ஆகுது, காஜா பட்டன் அடிக்க கொடுக்குற இடத்துல அங்கே எவ்வளோ ஆகுது, இது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட தான் இந்த மாதிரி நானுமே வந்து கால்குலேட் பண்ண கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்மளோட செலவுகள் வந்து இது மட்டும்தான். இது போக நம்ம இப்போ ₹100 ப்ளவுஸ்க்கு வாங்குகிறேன் அப்படின்னா, இப்போ இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ₹40 வந்து நம்ம லெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ₹100 ₹40 போச்சு அப்படின்னா நம்ம வந்து ஓனாக நம்ம வந்து தைச்சி கொடுக்குறப்ப நமக்கு ₹60 வந்து மீதி லாபம் வந்து இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆள் போட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பெரிய கடைங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆள் போட்டு தைக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ அவங்க வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ₹70 ஒரு ₹100 மேலே இல்லை ஆள் போட்டு தைக்கிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ₹100 வாங்குகிறோம் அப்படின்னா ப்ளவுஸ்க்கு அவங்களுக்கு ₹50 வந்து கொடுத்துடணும். ஏன்னா பாதிக்கு பாதி வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க வந்து கொக்கியும் வந்து கட்டி கொடுத்துருவாங்க. அப்போ அதில் வந்து இந்த ₹40 நமக்கு அந்த ₹50 வந்து போயிடும். மீதி வந்து இதில் நமக்கு த்ரெட்டுக்கு, எலக்ட்ரிசிட்டிக்கு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அந்த அதர் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இதுக்கு மட்டும் நம்ம ஒரு ₹30 வந்து செலவிடுற மாதிரி இருக்கும். அயனிங்க்கு அதுக்கெல்லாம் மட்டும் வந்து நம்ம ஒரு ₹30 செலவிடுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ₹100 தைக்கிறவங்களுக்கு ₹50, இதுக்கு ₹30 போக அதில் லாபம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ₹20 தான் இருக்கும். ஆள் போட்டு நம்ம வந்து தைக்கிறப்ப இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கடை வாடகைக்கு வந்து எடுத்து சிலர் வந்து தையல் தொழில் பண்ணுறாங்க. அப்படி வந்து தைக்கும்போது கடை வாடகைக்குன்னு ஒரு அமௌண்ட்டை வந்து நம்ம அதில் வந்து எடுத்து வச்சு தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது குறைஞ்சதே எல்லா பக்கமே வந்து ஒரு 3000லேருந்து 5000 வரையுமே ரெண்ட் வந்து பே பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து ஒரு 3ஆக டிவைட் 30 நாளைக்கு எவ்வளோ வருது அப்படிங்கிறத டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு ₹150 கணக்கு போட்டாலே வந்து ₹4500 வருது. எக்ஸ்ட்ராவாக அப்போ ₹150 மேலே ₹160 போட்டோம்னா 4500, அப்புறம் ஒரு ₹300. நம்ம ஒரு ₹160 அப்படின்னு போட்டால் நமக்கு வந்து 4900 வந்து வருது. அப்போ கரெக்டாக தான் சொல்கிறேன்னு தெரியல, இல்லை 4900 இல்லை 4700 வந்து வரும். ₹300 சேர்த்தினா ₹4800. சாரி ஃப்ரெண்ட்ஸ், ₹4800 வரும். அப்போ ₹170 கிட்டத்தட்ட. சரி விடுங்க, நம்ம ஒரு 200 அப்படின்னே வந்து போட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு. நம்ம அதுவும் இல்லாமல் டீ செலவு இதெல்லாமே வந்து நமக்கு வந்து வரும். அதனால் வந்து நம்ம ஒரு நாளைக்கு வந்து கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப 200 அப்படின்னு அதுக்கு போட்டுட்டாலே ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 ப்ளவுஸ் தைக்கிறோன்னு வைங்க. 5 ப்ளவுஸ்னால் அப்போ ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ₹40 நீங்கள் வந்து அதோட ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதோட ஸ்டிச்சிங் ப்ரைஸை வைக்கணும். நீங்கள் வந்து உங்களுக்குன்னு ஒரு லாபம் வந்து இருக்கணும் இல்லைங்களா. இப்போ நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கடை நம்மளோட கடைக்கு ரெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ₹40. நான் வந்து ஒரு ₹5000 இருக்கிற கடைக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறேன். ₹40 ப்ளஸ் அதுக்கப்புறம் அதாவது ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயுமே ₹40 நம்ம வந்து வைக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கான த்ரெட், நூலுக்கு, அதுக்கப்புறமேலு வந்து அயனிங்கு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் நம்ம வந்து வெளியில் கொக்கி கட்டை கொடுத்து வாங்கணும் அப்படின்னாலும், இல்லை ஆள் போட்டு தைச்சாலும் அதுக்கு ஒரு ₹50 அப்படின்னு, ஆள் போட்டு தைச்சோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ₹50 அப்படின்னு நம்ம வந்து போட்டுக்கலாம். அப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மட்டுமே வந்து ஒரு ₹120 வந்து ஆகுது. ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு நான் வந்து கணக்கு சொல்கிறது. இப்போ நம்ம அந்த அப்போ நம்ம அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ₹200 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து
நமக்கு அது வந்து சரியாக இருக்கும். ரூ. 200 ஒரு முதலீடு அப்படிங்கிற ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம ரேட் போடுறப்ப நம்ம இதில் ரூ. 120 போக ஒரு ப்ளவுஸ்க்கு நமக்கு வந்து ரூ. 80 வந்து நிற்கும். அப்படி இல்லைன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 200 வாங்கும்போது நம்ம தையக்கூலி தைக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூ. 100 கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ அந்த மாதிரி ரூ. 100 வருது அப்படிங்கிறப்ப நம்ம அவங்களுக்கு ரூ. 100 போட்டோம் அப்படின்னா நமக்கு ரூ. 170 அதில் வந்து போயிடுது. நம்மளோட கடை வாடகை, நூல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அயனிங்கு, தைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் போக ரூ. 100 வந்து போயிடுது. அவங்களுக்கு ரூ. 100 போனது போக நமக்கு டோட்டல் செலவு எல்லாமே சேர்த்து ரூ. 170 வருது. அப்போ ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு ரூ. 200 வாங்கினா தான் நம்ம வந்து ரூ. 30 நமக்கு வந்து லாபம் வந்து அதில் வந்து இருக்கும். நான் இந்த சொல்கிற பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை வச்சு ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு. இதே போல் தான் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுறத ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்கள் என்ன ப்ளவுஸ் தைக்கிறீங்க, இவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க. மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா எவ்வளோ லாபம் வருது, கம்மியாக தான் லாபம் வருது. ஒவ்வொரு பொருளும் என்ன சும்மாவாக வருது, எதுவுமே சும்மா கிடைக்கிறது இல்லை. இதில் நம்ம வந்து உட்காந்து தைக்கிறோம் பார்த்திங்களா, நம்ம அந்த உழைப்புக்குன்னு ஒன்று போடுறதே கிடையாது. நம்ம ஓனாக தைக்கும்போது அதை தான் நம்ம லாபமாக நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதுவே மற்றவங்ககிட்ட கொடுக்குறப்ப அந்த உழைப்புக்கு போடுறது தான் வந்து அந்த நான் ₹40 ₹50 வந்து நான் போடுறது. சரிங்களா? இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறையா வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும், வேறு என்ன கண்டென்ட்டில் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள்லாம் எவ்வளோ ப்ளவுஸ்க்கு வாங்குறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி